அந்த அளவுக்கு லா ஷூட் அந்த இதுலேயுமே கொஞ்சம் பிரைன் உள்ள ஆள். ஓகே, அடுத்தது வந்து ஹி இஸ் அண்டர்கோன் லாட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் பாருங்க, அந்த பட்டர்ஃப்ளை இருக்கு மேலே, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த சேர்லேயே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு. ஸோ ஹி இஸ் அண்டர்கோன் லாட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இன்னொன்று, ஹி ஸ்டாண்ட்ஸ் ஒன்லி ஃபார் தி ட்ரூத். இந்த ஸ்வாடுங்கிறது சிந்தனை, உண்மை, இது ரெண்டையும் குறிக்குது. இன்னொன்று, இந்த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ்ட்டு இருக்க ஒரே ஒரு பிளாக் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாருங்க, அவன் ஃபேஸ் எப்பயுமே கோல்டாகவே வச்சுருப்பான். இந்த ஐஸ் கிங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கோல்டாகவே இருக்கும். ஏன்னா ஹீ ஆல்வேஸ் ஹேஸ் தட் எம்ப்டினஸ் இன் ஹிஸ் ஹார்ட். அவனுக்கான அந்த பெண் இல்லை. ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஹீ இஸ் ஹாப்பி. ஆனால் அவனுக்கான அந்த பெண் இல்லை அப்படிங்கிற, அதாவது ஃபிசிக்காலிட்டியில் அந்த அவன் கூட ப்ரெசன்ட்டில் இல்லை அப்படிங்கிறது, அந்த இடம் வேக்கண்டாகவே இருக்குது. அந்த தனிமையினுடைய வலி எப்போவுமே அவன் மூஞ்சியில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஃபெமினைன் தான் இப்போ என்ன பண்ணிட்டோம், செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணி சக்கு 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 சக்குன்னு முன்னேறி போயிட்டே இருக்கேன். போயாப்பா, எனக்கு என்னோட எனர்ஜி இருக்குது, நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படி. ஸோ ஹி இஸ் நாட் எட் கம் டு தட் ஸ்டேஜ், பட் ஹி இஸ் ரியலைஸ்ட். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒன்றா தான் ஹீலிங் நடந்துட்டுருக்கு. யூ போத் ஆர் அண்டர்கோயிங் ஹீலிங். யூ ஆர் அண்டர்கோயிங் ஹீலிங் ஃப்ரம் வித்தின். அதனால டகால் உள்ளே போயிட்டீங்க டிவைன் மேஸ்குலின் கிட்ட. ஹீ இஸ் அண்டர்கோயிங் ஹீலிங் ஃப்ரம் தி ஃபிசிக்காலிட்டி. அதனால இன்னும் அந்த ஏக்கம்